பீபி ஒரு நிமிடம் யோசித்தாள். அவளுக்கு ராஸ்பெர்ரி பழங்கள் மீது ரொம்ப ஆசை. ஆனால் இந்த சின்ன முயல்குட்டி சுட்டி தனியாக அழுது கொண்டிருப்பதை பார்த்தபோது அவளுக்கு பாவமாக இருந்தது. அழாதே சுட்டி, அந்த பழங்கள் அங்கேதான் இருக்கும். அப்புறமா கூட நான் பறிச்சுப்பேன். ஆனா உன்னை இந்த இருட்டுல தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது. வா, நான் உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். பீபி தன் ஆசையை ஒதுக்கி வைத்துவிட்டு சுட்டி முயலை அவனது குடும்பத்திடம் பத்திரமாக சேர்த்தாள். சுட்டியைக் கண்டதும் அவனது அம்மா மகிழ்ச்சியில் பீபிக்கு பெரிய நன்றியை தெரிவித்தார். என்ன பிபி, பழங்கள் எங்கே? ஏன் காலியாக வர்ற? தாத்தா, இன்னைக்கே நான் பழங்களை இன்னும் பறிக்கல. ஆனா வழியில வழி தவறிய சுட்டி முயலுக்கு உதவி செஞ்சேன். பழங்களை விட அந்த முயல் குட்டியோட சிரிப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது தாத்தா. மிக்க மகிழ்ச்சி பிபி. அந்த பழங்களை விட நீ செஞ்ச உதவி ரொம்ப இனிப்பானது. பிறருக்கு உதவுறது தான் இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம். இப்போ வா, நாம 2 பேரும் சேர்ந்து போய் பழங்களை பறிக்கலாம். அன்று மாலை தாத்தாவும் பிபியும் சேர்ந்து அந்த ராஸ்பெர்ரி பழங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார்கள்.